வணக்கம். நீங்க ஸ்கூல்ல பார்த்த அந்த பீரியாடிக் டேபிள் இருக்கே, அது வெறும் தனிமங்களோட ஒரு லிஸ்ட்ன்னு நினைச்சீங்களா? இல்லவே இல்ல. அது வேதியியலோட ஒரு சீக்ரெட் கோட், ஒரு சூப்பரான சீட் ஷீட். ஒவ்வொரு தனிமமும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே போதும், அதோட குணத்தை நாம ரொம்ப சுலபமா சொல்லிடலாம். அப்போ கேள்வி இதுதான். ஒரு தனிமத்தோட எடத்த மட்டும் பார்த்து அது எப்படி நடந்துக்கும், மத்த தனிமங்களோட எப்படி சேரும்னு நம்மால எப்படி கரெக்டா கணிக்க முடியும்? வாங்க இன்னைக்கு இந்த ரகசியத்தை உடைப்போம். இந்த ரகசியத்தை நாம 5 ஸ்டெப்ல கண்டுபிடிக்க போறோம். முதல்ல அந்த அட்டவணையோட கோட் என்னன்னு பார்க்கலாம். அப்புறம் எல்லாத்துக்கும் அடிப்படையான அளவு. அடுத்து எலக்ட்ரான்களுக்காக நடக்கிற போட்டி. அதுக்கப்புறம் ஒரு தனிமத்தோட உண்மையான குணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா எல்லாத்தையும் திறக்கிற அந்த மாஸ்டர் கீய பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் கட்டத்துக்குள்ள போலாம் வாங்க. இந்த அட்டவணையோட கோடை திறக்கிறதுக்கு நாம ஒரு 6 முக்கியமான விஷயங்களை, அதாவது ட்ரெண்ட்ஸைய புரிஞ்சுக்கணும். இத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா மொத்த அட்டவணையும் நம்ம கண்ட்ரோல்ல தான். எல்லாத்தோட ஆரம்பமும் இந்த ஒரு விஷயத்துல தான் இருக்கு. அதுதான் அளவு. அதாவது அணு ஆரே இல்லனா அட்டாமிக் ரேடியஸ். இதுதான் மத்த எல்லா பண்புகளுக்கும் அடித்தளம். இது சரியா புரிஞ்சுக்கிட்டா மத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அணு ஆரைனா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு அணுவோட சென்டர்ல இருக்கிற நியூக்ளியஸ்ல இருந்து அதோட கடைசி எலக்ட்ரான் கூடு வரைக்கும் எவ்ளோ தூரம் இருக்கோ அதுதான் அணு ஆரை. சுருக்கமா சொன்னா, ஒரு ஆட்டம் எவ்ளோ பெருசுன்னு சொல்ற ஒரு அளவீடு. அவ்வளவுதான். இப்போ இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான புதிர் இருக்கு. நம்ம பீரியாடிக் டேபிள்ல இடமிருந்து வலமா போகும்போது, அதாவது ஒரு வரிசையில போகும்போது அணுவோட அளவு குறையுது. ஆனா மேலிருந்து கீழே ஒரு தொகுதியில வரும்போது அணுவோட அளவு பெருசாகுது. ஏன் இந்த தலைகீழ் மாற்றம்? இங்க பாருங்களே, சோடியம் Na 186 பிகோமீட்டர்ல ஆரம்பிக்குது. அப்படியே போக போக குளோரின் சிஎல் கிட்ட வரும்போது டொப்புன்னு 99 பிகோமீட்டரா குறைஞ்சிடுது. ஆச்சரியமா இல்ல? இதுக்கு காரணம், இடமிருந்து வலமா போகும்போது புரோட்டான்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. அதனால நியூக்ளியஸோட ஈர்ப்பு சக்தி அதிகமாகி எலக்ட்ரான்களை இன்னும் கட்டியா இழுக்குது. அதனால தான் சைஸ் சுருங்குது. ஆனா மேல இருந்து கீழே வரும்போது கதை அப்படியே தலைகீழ். லித்தியம்ல இருந்து சோடியம் அப்புறம் பொட்டாசியம் போகும்போது பாருங்க, அளவு அதிகரிச்சுட்டே போகுது. இதுக்கு காரணம் ரொம்ப சிம்பிள். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒரு புது எலக்ட்ரான் கூடு, அதாவது ஒரு புது ஷெல் சேருது. இதனால சென்டருக்கும் கடைசி எலக்ட்ரானுக்கும் நடுவுல தூரம் அதிகமாகி அணு பெருசாயிடுது. சரி, அணுவோட சைஸ் பத்தி இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. அந்த சைஸ் மத்த விஷயங்களை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்கலாம். சொல்லப்போனா இது ஒரு எலக்ட்ரான்களுக்கான போட்டி மாதிரி. இதுல 3 முக்கியமான வீரர்கள் இருக்காங்க: அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் கவர்தன்மை மற்றும் எலக்ட்ரான் நாட்டம். முதல்ல அயனியாக்கும் ஆற்றல், அதாவது அயோனைசேஷன் எனர்ஜி. இது என்னன்னா, ஒரு அணு கிட்ட இருந்து அதோட ஒரு எலக்ட்ரானை பறிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணுங்கிறது தான். ஒரு அணு அதோட எலக்ட்ரானை எவ்வளவு டைட்டா புடிச்சு வச்சிருக்குன்னு இது காட்டிடும். இதுக்கு லாஜிக் ரொம்ப சிம்பிள். சின்ன அணுக்கள்ல எலக்ட்ரான்கள் நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கும் இல்லையா? அதனால அது நீக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அயனியாக்கும் ஆற்றல் அதிகம். ஆனா பெரிய அணுக்கள்ல எலக்ட்ரான்ஸ் தூரமா இருக்கும். அதனால ஈஸியா நீக்கிடலாம். அதாவது அயனியாக்கும் ஆற்றல் குறைவு. அடுத்து எலக்ட்ரான் கவர்தன்மை, அதாவது எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி. இது ஒரு அணுவோட இழுக்கும் சக்தி. 2 அணுக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பாண்ட்ல இருக்கும்போது அந்த பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்களை எந்த அணு தம்பக்கம் அதிகமா இழுக்குதுங்கிறத சொல்றதுதான் இது. இந்த நம்பரை பாருங்க, 4.0. இதுதான் இந்த இழுக்கும் சக்தியோட உச்சம். கெமிஸ்ட்ரியிலேயே ஒரு தனிமம் தான் இந்த சக்தியோட ராஜா. அது யாரு நினைக்கிறீங்க? ஆமா, அது ஃப்ளோரின் தான். பீரியாடிக் டேபிள்லேயே அதிக எலக்ட்ரான் கவர்தன்மை கொண்ட தனிமம் இதுதான். இதனால இத எலக்ட்ரான்களின் புலின்னு கூட சொல்வாங்க. அது எலக்ட்ரான்களை அவ்வளவு வலுவா தம் பக்கம் ஈர்க்கும். மூணாவதா நம்ம பார்க்க போறது எலக்ட்ரான் நாட்டம், அதாவது எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஒரு அணுவுக்கு புதுசா ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கணும்னு எவ்வளவு ஆசை இருக்குங்கிறத அளக்கிறது தான் இது. அது ஒரு எலக்ட்ரானை ஏத்தும்போது எவ்வளவு ஆற்றலை வெளியிடுதோ அதுதான் எலக்ட்ரான் நாட்டம். இதோட போக்குகளும் நாம் எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. எலக்ட்ரான்களை இழுக்கிறதுல ஃப்ளூரின் தான் கிங்கா இருந்தாலும், ஒரு எலக்ட்ரானை ஏத்துக்கும் போது அதிக ஆற்றலை வெளியிடுறது குளோரின் தான். இது கெமிஸ்ட்ரியில ஒரு முக்கியமான விதிவிலக்கு. இப்போ நாம பார்த்த இந்த எலக்ட்ரான் சண்டைகள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு தனிமத்தோட உண்மையான குணத்தை, அதோட ஒட்டுமொத்த கேரக்டரையே முடிவு பண்ணுது.
அது ஒரு உலோகமா இல்ல அலோகமா, அது எப்படி மத்தவங்களோட வினை புரியும்னு எல்லாத்தையும் இதுதான் தீர்மானிக்குது. உலோக பண்பு, அதாவது மெட்டாலிக் கேரக்டர் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். ஒரு தனிமம் எவ்ளோ சுலபமா அதோட எலக்ட்ரான்களை இழக்குதோ அவ்வளவுக்கு அது ஒரு நல்ல உலோகம். அப்போ அயனியாக்கும் ஆற்றல் குறைவா இருந்தா உலோக பண்பு அதிகமா இருக்கும், கரெக்டா? இந்த லாஜிக்க வச்சு பார்த்தா பீரியாடிக் டேபிள்ல கீழே இடது பக்கம் மூலையில இருக்கிற தனிமங்கள் தான் ரொம்ப ஈஸியா எலக்ட்ரான்களை இழக்கும். அதனால சீசியம் தான் இருக்கிறதுலயே அதிக உலோக பண்பு கொண்ட தனிமம். கடைசியா ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் வினைத்திறன், அதாவது ரியாக்டிவிட்டி. இங்க கதை ரெண்டா பிரியுது. உலோகங்களுக்கு ஒரு கதை, அலோகங்களுக்கு ஒரு கதை. உலோகங்கள் எப்போ அதிக வினைத்திறன் கொண்டதா இருக்கும்? அதுங்க சுலபமா எலக்ட்ரானை இழக்கும்போது. அதனால கீழே போக போக வினைத்திறன் அதிகமாகும். ஆனா அலோகங்கள் அதுங்க சுலபமா எலக்ட்ரானை வாங்கும்போது தான் பயங்கரமா வினை புரியும். அதனால அட்டவணையில வலது பக்கம் மேல போக போக வினைத்திறன் அதிகமாகும். சரி, இப்போ எல்லா துண்டுகளையும் ஒன்னா சேர்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாம இப்ப எல்லாத்தையும் தனித்தனியா பார்த்துட்டோம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிற அந்த மாஸ்டர் திறவுகோலை பார்க்க போறோம். இந்த ஒரு வரைபடத்தை புரிஞ்சுக்கிட்டா மொத்த அட்டவணையும் உங்களுக்கு அத்துப்படி. ரெடியா? இந்த ஒரு ஸ்லைட் நாம இதுவரைக்கும் கத்துக்கிட்ட எல்லாத்தோட சாராம்சம். இத பாருங்க, எல்லாமே அணுவாரையிலிருந்து தான் தொடங்குது. இடமிருந்து வலமா போகும்போது அணுவாரை குறையுது. அதனால மத்த எல்லா பண்புகளும், அதாவது எலக்ட்ரானை புடிச்சு வைக்கிற பண்புகள் அதிகரிக்குது. மேலிருந்து கீழே வரும்போது அணுவாரை அதிகரிக்குது. அதனால மத்த பண்புகள் எல்லாம் குறையுது. இதுதான் அந்த முழுமையான சீட் ஷீட். இப்போ இந்த சீக்ரெட் கோட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த கோட் உங்க கையில இருக்கு. இத வச்சு ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கறதிலேயே அதிக வினைத்திறன் கொண்ட அலோகம் எது? அது ஏன் அப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இதற்கான பதில் நாம இப்போ கத்துக்கிட்ட இந்த ரகசியத்துக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கே எது தெரியும்?